அவர்கள் அந்த கருத்தை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் கேட்கிறாங்க. இறைவா, என் மார்க்கம் எனக்கு கெட்டு போயிடக்கூடாது, மார்க்கம் எனக்கு நீ சரியாக்கித்தா. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி, என்னுடைய மார்க்கத்தை எனக்கு நீ சீராக்கித்தா இறைவா. அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, அதில் தான் என்னுடைய காரியத்தின் பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது. மார்க்கம் தான் நமக்கான பாதுகாப்பு, என்னுடைய செயல்பாடுகளின் பாதுகாப்பு என்னுடைய மார்க்கம் சரியாவதில் தான் இருக்கிறது. என்னுடைய எண்ணத்தின் பாதுகாப்பு, நல்ல சிந்தனைகளை நான் கொள்ள வேண்டும் என்றால் அது எனக்கு மார்க்கம் சரியாவதனுடைய வெளிப்பாடு. அப்போ மார்க்க விஷயம், அதை சீராக்குவதற்குரிய கருத்தை வலியுறுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. மார்க்கத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் எது? இந்த துனியாவும் வேணும் தானே. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் துனியாவை விட்டு நீ வெறுத்து இரு, துனியாவை விட்டு ஒதுங்கி இரு, பொருளாதாரத்தின் மீதுலாம் நீ ஆசை கொள்ளக்கூடாது, காசு பணம்லாம் சம்பாதிக்கக்கூடாது, மக்களை விட்டு ஒதுங்கி, சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி, காடுல மலையில் அங்கே போய் தான் நீ வாழணும்னு மார்க்கம் சொல்லலை. மார்க்கம் எப்படி சொல்கிறது? சமுதாயத்தோடு கலந்து வாழு, சமுதாய பிரச்சனைகள் எல்லாம் நீ